ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 13 பார்க்கலாம். அண்ட் கிளாஸ்க்கு பார்க்க முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஜந்தோசி ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு 1 சென்டிமீட்டர் சைஸில் ஜந்தோசிஸ் கட் பண்ணியிருக்கேன். லைனோட ஸ்டார்டிங்கில் மெஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. அண்ட் அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு ஜந்தோசியோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். த்ரெட் அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஜந்தோசியோட பாதியில் லைன் மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஜந்தோசி திரும்ப லோட் பண்ணிவிட்டு ஜந்தோசியோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திரும்ப நம்ம செகண்ட் போட்ட ஜந்தோசியோட பாதியிலேருந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு ஜந்தோசியோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இது இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது நம்ம த்ரெட்டில் போட்ட ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தான் ஜந்தோசி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் பாருங்கள், ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் லைட்டாக மேலே பார்த்த மாதிரி கிராஸாக வச்சா தான் இதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜந்தோசி யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ்க்கு அவுட்லைன் பார்க்கலாம். இதுக்கு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசிக்குள்ளேயே ஸ்டிச்சஸ் போட்டு ஜந்தோசியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு ஸ்டோனுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்து அளவாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஜந்தோசிஸ் வருது அப்படின்னா த்ரெட்டை கட் பண்ணாமல் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா கட் ஆகிக்கும். ஸோ இது பண்ணையில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லாட்டி த்ரெட் கட் ஆயிரும். எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து திலகம் ஷேப்புக்கும் அதே மாதிரி தாங்க. எப்பவுமே எந்த ஷேப்ஸ் எடுத்தாலும் நம்ம டேர்னிங் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த திலகம் ஷேப்லேயும் சுற்றிலையும் அவுட்லைன் போட்டுக்கலாம். அண்ட் இந்த டேர்னிங் பாயிண்டில் பாருங்கள், ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அப்படியே ஜந்தோசியை டேர்ன் பண்ணி கொண்டு வரோம். இது மாதிரி தான் பண்ணணும். இதுக்கும் உங்களுக்கு ஸ்டோனுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதை மெஷர் பண்ணி ஜந்தோசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜந்தோசி செயின் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு நார்மல் நீடியில் த்ரெட் இப்படி டபுளாக போட்டு எண்டிங்கில் என்னாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஜந்தோசி 2 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனோட ஸ்டார்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு த்ரெட் எங்கே மேலே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணையில் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க. ஜந்தோசியை இது மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு உள்ள ஜந்தோசியோட எண்டிங்கில் த்ரெட்டை மேலே எடுத்து திரும்ப ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு எங்கே த்ரெட் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி லூப் மாதிரி கிடைச்ச ஜந்தோசியை ஹோல்டு பண்ணிவிட்டு திரும்ப ஜந்தோசி ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் மேலே எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் பாருங்கள், லாஸ்ட் லூப்பை ஹோல்டு பண்ணிவிட்டு உள்ளேருந்து த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசியை ஒட்டின மாதிரியே வெளியில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இந்த ஜந்தோசி ஃபிக்ஸ் ஆகிக்கும். தென் உள் பக்கம் திரும்ப த்ரெட் மேலே எடுத்து வீட் பீட் லோட் பண்ணிவிட்டு வீட் பீடோட எண்டிங்கில் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சஸை ப்ளைனாக விடாமல் உள்ளே ஏதாவது பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். ஜந்தோசி ரோஸ் பார்க்கலாம். இதுக்கு பேர்ல் பீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் பேர்ல் பீடாக ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் மேலே எடுத்து ஜந்தோசியை 1.7 சென்டிமீட்டர் கட் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. தென் பேர்ல் பீடோட பாதியில் நீடில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சஸ்க்காக ஃபஸ்ட்டு போட்ட ஜந்தோசியோட சென்டரில் ஸ்டிச்சஸ் மேலே எடுங்க. திரும்ப செகண்ட் ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு பேர்ல் பீடோட ஹாஃபில் திரும்ப நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 ஜந்தோசிஸ் பேர்ல் பீடை சுற்றிலையும் கொடுக்கணும். செகண்ட் ஜந்தோசியோட ஹாஃப்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜந்தோசியோட ஹாஃப் வரைக்கும் இந்த ஜந்தோசியை கீழே நீடில் இன்சர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக என் பண்ணின ஜந்தோசியோட சென்டர்லேருந்து அதுக்கு பக்கத்துலேயே த்ரெட் மேலே எடுத்து அது லைட்டாக மேலே பெண்ட் ஆகிற அளவுக்கு விட்டு நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செகண்ட் லேயர் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் லேயர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட லேயருக்கு கீழேருந்து எடுத்துகிட்டு வாங்க. சைடாக கிராஸாக த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணி திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணதும் நல்லா கிராஸாக இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளவர் பார்க்க அந்த பெட்டல் கீழே இருக்கும். நல்லா கிராஸாக ஃபஸ்ட்டு போட்ட ஜந்தோசியோட எண்டிங்கில் சைடாக நீடில் கீழே இருங்க. செகண்ட் த்ரெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு த்ரெட்டோட கொஞ்சம் பாதியிலேருந்து த்ரெட் மேலே எடுத்து அதே மாதிரி சைடாக கிராஸாக தான் எல்லாமே போடணும். லாஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே இதே மாதிரி கிராஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 3 லேயர்ஸ் போடணும். இதுதான் லாஸ்ட் லேயர். மற்ற 2 லேயர்ஸும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த லாஸ்ட் லேயர் மட்டும்தான் கிராஸாக போடுறோம். எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரோஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெட்டல்ஸ் ஃப்ளாட்டாக தெரியணுங்கிறதுக்காக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணதால் ஃப்ளாட் ஆகிட்டு ஃப்ளவர் டைப்பில் கிடச்சிரும்.
ஜந்தோசி யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு 0.5 சென்டிமீட்டரில் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸ் என்ன ஹைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜந்தோசிஸ் கட் பண்ணி நீடியில் லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜந்தோசி மேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜந்தோசிஸை எல்லாமே ஈவன் சைஸில் கட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 லைன்ஸ்லேயுமே ஜந்தோசி ஸ்டிச் பண்ணி எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லைனோட ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் லைனில் லெஃப்ட் சைடு எண்டிங் வரைக்கும் மெஷர் பண்ணி ஜந்தோசிஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனோட எண்டிங், அதாவது ஜந்தோசியோட எண்டிங்கில் ஸ்டிச்சஸ் போடுறோம். செகண்ட் லைன் ரைட் சைடு ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு எண்டிங் லைனில் ஸ்டிச்சஸ் போடுறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் லைன் ரைட் சைடு எண்டிங்லேருந்து த்ரெட் எடுத்து ஜந்தோசி லோட் பண்ணி தேர்ட் லைன் லெஃப்ட் சைடு எண்டிங் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போடுறோம். அடுத்து செகண்ட் லைன் லெஃப்ட் சைடு எண்டிங்லேருந்து த்ரெட் எடுத்து ஸ்டார்டிங் லைனில் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இதவே ஆப்போசிட் சைட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் ஜந்தோசி எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் கேப் இல்லாமல் போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஸ்டிச்சஸ். இதை இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜந்தோசி அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சென்டரில் எங்கேயுமே கேப்ஸ் இருக்காது, இதே மாதிரி போடுங்க. அண்டு 3 லைன்ஸ் மட்டும் நம்ம போட்டதால் எண்டிங் லைனில் கேப்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் 2 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி போட்டிங்கன்னா சென்டரில் கேப் இருக்காது, எண்டிங் லைனில் மட்டும்தான் கேப் இருக்கும். இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி எனக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்: ஜந்தோசி ஸ்டெம், ஜந்தோசி அவுட்லைன், ஜந்தோசி செயின், ஜந்தோசி ரோஸ், ஜந்தோசி மேட் ஃபில்லிங். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டயக்ராம் எடுத்து எனக்கு ஜந்தோசி ஸ்டெம் அவுட்லைன் மட்டும் போடுங்க. தென் ஜந்தோசி ரோஸில் எனக்கு டபுள் கலரில் சென்ட் பண்ணுங்கள். அண்டு ஜந்தோசி மேட்டுக்கு ஏதாவது ஒரு டயக்ராம் எடுத்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.